இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம த்ரெட் இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் பாபின் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, த்ரெட் எடுத்துகிட்டு நூல்கண்டு எடுத்துகிட்டு அந்த த்ரெட் ஸ்பூலில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும். அந்த த்ரெட் வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு 2 நாப் கொடுத்துருப்பாங்க. 2 நாப் எதுக்குன்னா, பெரிய நாப் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக நூல்கண்டு யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் சின்னதாக ஒரு நாப் கொடுத்துருக்காங்கல்ல, அது எதுக்குன்னா பெரிய நூல்கண்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் த்ரெட் வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, த்ரெட் எடுத்துகிட்டு அந்த 1 மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த 1 மென்ஷன் பண்ணியிருக்க இடத்துல வந்துட்டு ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க, எந்த டைரெக்ஷனில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைரெக்ஷனில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டூல் மார்க் பண்ணியிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே டவுன்வர்ட் டைரெக்ஷனில் போகணுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ கீழே நூலை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே 3ல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கீழேருந்து மேல்புறமாக போகிற மாதிரி ஆரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் நூல் வந்துட்டு அது வழியாக விட்டு மேலே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு ஒரு ராட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு டைரெக்ஷன் மேலே கொடுத்துருப்பாங்க, எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ராட்க்கு ரைட் சைட்லேருந்து விட்டு லெஃப்ட் சைடு இழுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஹூக் மாதிரி இருக்கும், அதில் வந்துட்டு அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். தென் 5th 5ன்னு போட்டு கீழே டவுன்வர்ட் டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, கீழே கொண்டு போயிட்டு அங்கே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு நாப் மாதிரி இருக்கும், சின்ன ஒரு யூ ஷேப்பில் ஒரு ராட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேக் சைடு வர மாதிரி நூலை வந்துட்டு நீங்கள் விடணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நூல் வந்துட்டு கரெக்டான பொசிஷனில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த ஸ்டெப் மிஸ் பண்ணாலும் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு ஸ்டிச் ஆகாது. ஸோ நூல் அதுக்கு பேக் சைடில் விட்டுட்டு, இப்போ அப்போல்லாம் நூல் கோக்குறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நூல் கோக்குறதுக்கு அவங்களே வந்துட்டு அதில் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீடில் ரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த சைடில் கொடுத்துருக்க அந்த கிளிப்பை வந்துட்டு கீழே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 ராட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ராடில் விட்டு இந்த பக்கம் வச்சு அதாவது டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அந்த ராடை ரிலீஸ் பண்ணிங்க, அந்த கிளிப்பை ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த 2 ராடும் பின்னாடி அதோட பொசிஷனுக்கு போகிறப்போ அந்த த்ரெட்டை இழுத்துட்டு போய் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ஊசியில் இன்சர்ட் ஆகிடும். ஸோ இப்போ இருக்க மிஷினில் மோஸ்ட் ஆஃப் த மிஷின்ஸில் வந்துட்டு இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாபின் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த மாடல் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி, அதில் நீங்கள் திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாபின் இன்சர்ட் பண்ணுற ப்ளேஸ் வரும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாபின் ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த பாபின் ஹோல்டர் எடுத்துகிட்டு இப்போ எப்படி இதில் இன்சர்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். தப்பாக போட்டாலுமே உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக ஸ்டிச் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த பாபின் சுற்றுறப்போ உங்களுக்கு இப்போது இந்த டைரெக்ஷனில் போட்டு நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா கிளாக் வைஸில் வந்துட்டு அந்த பாபின் வந்துட்டு சுற்றும். ஸோ அந்த மாதிரி போடாமல் இப்படி இழுக்கிறப்போ உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் வந்துட்டு சுற்றணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ அந்த நூலை எடுத்துகிட்டு அந்த ஒரு கட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி நீங்கள் நூலை வெளில எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இடத்துல பாபின் வந்துட்டு லாக் ஆகும். அந்த பாபின் ஹோல்டரில் அது லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் மாதிரி இருக்கும். அந்த கிளிப்பை லைட்டாக இழுத்துட்டு நீங்கள் அந்த இதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிடும்.
திரும்ப ஒரு டைம் காமிக்கிறேன். அந்த கிளிப்பை இழுத்துட்டு நீங்கள் அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீல் நாப் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீடில் வந்துட்டு ரைஸ் ஆகி மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நூலை வந்துட்டு நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மேலேருந்து ஒரு நூல் கொண்டு வந்தோம்ல அந்த நூலை வந்துட்டு நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அந்த வீல் மாதிரி இருக்க நாபை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நீடில் வந்துட்டு ஊசி வந்துட்டு கீழே போய் உங்களுக்கு அந்த பாபினோட நூலை சேர்த்து மேலே எடுத்துகிட்டு வரும். அந்த நூலை நீங்கள் மேலே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாபின் நூலும் சேர்ந்து மேலே வரும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூல் ரொம்ப பெருசாக போயிடுச்சு, எதோ கட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சிசர் தேவையில்லை. இதில் ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணுற மாதிரி அங்கே சைடில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல த்ரெட் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸு. அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம்.